நைட்டில் இங்கே வந்து நின்றுடுறோம். ஷோ, என்ன பொறப்புனே தெரில. இது சாப்பாட்டை விடு. இந்த ஆம்பளைங்க பொம்பளைங்களாம் 9-10 மணிக்கெலாம் தூங்கிடுறாங்க. ஆனால் எனக்கெல்லாம் ஒரு நாள் நைட்டு முழுசாக தூங்குறதுனதே பெரிய கனவாக இருக்குடி. அது நம்ம பொறப்பு அண்ணி, மாற்ற முடியாது. அடிப்போடி. பாய். ஏன் நீனும் போயேன். எல்லாம் 5 நிமிஷம் மட்டும்தான். புருஷன் பொண்டாட்டி எல்லாம் முடிஞ்சது, எல்லாரும் போயிடுவானுங்க. சும்மா பவர்டி அம்மா. என்னமோன்னு சொல்லுவாங்க பாரு, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு. அது இங்கே அது கூட கிடையாது. 5 நிமிஷம் சுகம். ஐயோ எம்மா, என்னால் முடியலரி அம்மா. சி பா, முடியலடி அம்மா. ஏய், இவனுங்களுக்கெல்லாம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டில் சோத்தாக்கி வச்சுன்னு காத்து கிடக்க மாட்டா. இந்த உத்தமனுக்காக அவன் பொண்டாட்டி அங்கே வீட்டில் பத்தினி மாரி காத்துன்னு இருப்பா. ஆனால் இவனுங்க இங்கே வந்து ஊர் மேய்ஞ்சிட்டு போவானுங்க. இவனுக்கு ஊர்மே வந்தால் தான் நமக்கு பொழப்பு. சீசாக்கா சை பாத். ஐயய்ய, என்னடி இந்த பீடை வரும்னு நினச்சேன், போகுது. ஐயய்யோ, சரி வாங்கடி, டைம் ஆகிடுச்சு, போகலாம். இதுக்கப்புறம் ஒன்றும் செட் ஆகாது, வாங்க. நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, சரி டைம் ஆகுது, அப்புறம் விருதாச்சலத்துக்கு வேறு பொட்டைங்க வீட்டுக்கு போகணும். ஸோ நீங்கள் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கேன், முடிச்சுட்டு நானும் உங்களை கையோட கூட்டின்னு போயிடுவேன். சரியா? அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டின்னு கேளுங்க மேடம். எந்த மாரி கேள்வி கேட்பீங்க? கேளுங்க, எது எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்கிறேன். அப்படி கேள்வி பதிலாலாம் ஒன்றும் இல்லை, சும்மா உங்கள் வாழ்க்கையை என்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாதிரி தான். ஓகே மேடம், கேளுங்க. போகலாமா? போகலாம் மேடம்.